ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தனியாக இருக்கேன். வீட்டில் யாருமே இல்லை, ஆஃபீஸ்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இப்போ இருக்கேன். மதியான டைம் இது. நான் வந்து கிச்சனில் போய் பார்த்தேன், என்ன சாப்பாடுன்னு பார்த்தா காரக்குழம்பு. எனக்கு வந்து காரக்குழம்பு பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கெல்லாம் காரக்குழம்பு பிடிக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து ஒன்று செஞ்சு சாப்பிட போகிறேன். அது என்ன செஞ்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லி நான் வீடியோவில் காட்டுறேன். இது நிறைய பேருக்கு செய்ய தெரியும். ஸோ இது முன்னாலே எங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறது, எப்படி டேஸ்ட் இருக்கும் எல்லாம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நானும் எங்கள் அம்மா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், குக் வித் மாமன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் தனியாக சமைக்க போகிறேன். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன ரெசிபி செய்கிறதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு காட்டுறேன். ஸோ இது இருந்தாலே போதும், நீங்களே செஞ்சுக்கலாம். இந்த தட்டில் இருக்க 2 முட்டை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஆயில், அந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு வீட்டிலே இருக்கும். ஸோ எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க தெரிஞ்சவங்களுக்குலாம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சும்மா ஏதோ போய் சொல்லிட்டு செய்யணும்னு நினைக்காதீங்க. நான் வந்து காரக்குழம்பு காட்டுறேன். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி அதுதான். நம்ம வந்து தேவையான பொருள்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ஷேப்பாக எப்படி வெட்டுறதுனே தெரியாது. அது சும்மா வந்து வெட்ட போகிறேன். குத்து மதிப்பாக எப்படியாவது வெட்டி வச்சுக்கோங்க. இது வீடியோ வந்து நார்மலாக என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் வீடியோ தான். நம்ம தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பேன் ஆன் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்களே வந்து செஞ்சு சாப்பிடுங்க. பிடிக்கல இருந்தது நாக்குல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு நல்லா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காதீங்க. அப்படி இல்லைன்னா என்னோட யூடியூப் சேனல் பார்த்து இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா ப்ரௌன் கலரில் ஆனியனையும் சில்லியையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், லைட்டாக வாட்டர் ஊற்றிக்கோங்க, ஏன்னா ட்ரையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கு உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா வந்து வதக்கிட்டே இருந்தேன்னா இது மாதிரி தனித்தனியாக ஆயிரும் முட்டை எல்லாம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு தனியாக சாப்பிட்னா கூட அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சாப்பாடு மிக்ஸ் பண்ணால் எக் ரைஸ் அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கு வந்து தனியாக ஒரு சின்ன கிணத்துல ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காட்டுன்ற மாதிரி ஒயிட் ரைஸை வந்து நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருண்சுவையின் நாக்குல உட்காந்து நடனம் ஆடுது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு செய்கிறதுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம 2 எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் அப்பாவுக்கு அதை கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். அப்புறம் இது முன்னாடியே யாராவது செஞ்சுருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய். நல்லா இருக்கு.